இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Google Go அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம். Google நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரத்யேகமான ஸ்மார்ட் செயலியை வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த Google Go அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஹெவி யூசேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இந்த Google Go பிரத்யேகமா யூஸ் பண்றோம், இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்கள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா இதை ரோல் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகளால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லைட் வெயிட் யூசேஜ் உள்ள ஒரு அப்ளிகேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு சில நாடுகளில் மட்டும் பீட்டா வெர்ஷன் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கிற மாதிரி வந்து அறிமுகம் செஞ்சுட்டாங்க. ஸோ இதை பத்தின பல விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். Google Go இந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 7 இருந்து 8.5 MB தான் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ உங்ககிட்ட லாலிபப் வெர்ஷன் அடுத்ததா 5.0க்கு மேலே எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரத்யேகமான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய Google Go வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த Google Goல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, எதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய போட்டோஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த Google Go அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்ச் இன்ஜினாகவும் இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கு. கூகுளில் இருந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த ஒரே Google Go அப்ளிகேஷன் மூலமாகவே நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு சூப்பரான டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷனும் கூட. இந்த பிரத்யேகமான Google Go அப்ளிகேஷனுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லாங்குவேஜ் நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே ஹிந்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிடுவீங்க. பட் இங்கே வந்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ உங்களுடைய லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு Google Go அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு நார்த் சைட்ல இருந்து. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு எடுத்துட்டீங்க. ஸோ திண்டிவானம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த திண்டிவானம் அப்படிங்கிறத உங்களுக்கு தமிழில் படித்து புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் நார்த் சைட்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுடைய செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் எடுத்து நீங்கள் அதை ஒரு ஸ்னாப் எடுத்தீங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் மதர் டங்கில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான விஷயம் இதில் இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்து அதோடைய அட்ரஸை வந்து நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறது மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட்டேஜை வந்து குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 MB அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருந்த இந்த பிரத்யேகமான Google Go அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இப்போ ரொம்பவே சிம்பிளாக வெறும் 8 MBக்குள்ளே அடங்கக்கூடிய வகையில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதோடைய யூசேஜ் மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் இதோடைய சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உலக நாடுகளில் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகையில் இதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய மதர் டங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுக்கிறது மூலமாக அது எங்கே என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடித்து கொள்ள முடியும். ஸோ இதோட டெமோவும் சைடில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை பற்றின இன்னும் முழுமையான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிளே ஸ்டோரில் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அதோடைய லிங்க் எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்தா டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான டெக் சார்ந்த விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெக் ஃபோர் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறது வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிவிக்கப்படும். Stay tuned until signing off. Vijay Baba. See you. Have a nice day.